Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீல இருந்தா எல்லாமே தொடங்குச்சுன்னு நம்புற ஒரு இனம், அந்த தீ தான் அவங்களுக்கு காவல்னு நம்புற ஒரு இனம். ஸோ அது மாதிரியான ஒரு இனத்துல இருந்து வர ஒரு நாயகன் தான் வந்து சூர்யா. ஃபண்டாஸ்டிக். அவருக்கு தான் ரொம்ப டஃப்பான ஜாப். நான் ஃபுல் படம் பேசணும், நான் எல்லா டயலாக்ஸும் ரொம்ப ஹெவி டயலாக்ஸ், அந்த நிறைய அவரோட வால்யூம், அந்த இது கத்துறது, கோவம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். பிரான்சிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இட்ஸ் லைக் ஒரு மாடர்ன் அண்ட் யங், அந்த இந்த வேர்ல்டுல இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர். அண்ட் அதோட ஒரு கான்ட்ராஸ்ட் தான் மேக்ஸ் கங்குவா இன்னும் மோர் அலைவ்னு நான் ஐ ஜஸ்ட் ஃபீல். பாகுபலி பார்க்கும்போது எனக்கு எத்தனை மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ 1 and 2ல, அதே மாதிரி இதில் அத்தனை மூமெண்ட்ஸ் இருக்கு. கங்குவா வந்து அது மாதிரியான ஒரு படம். இட் வில் கிவ் யூ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயத்தில் ஒரு நல்ல படம் பார்த்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் ஜஸ்ட் சில விஷயம், அந்த எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போது, நம்ம எதிர்பார்க்காத ஆட்களை வந்து அங்கே பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுப்போம் அவங்க தியேட்டர்ல. பார்ட் 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? பிகின் வித் ஐ திங்க் எப்போ உங்களை சந்திச்சாலும் ஏதோ ஒரு புது விஷயத்தோட நான் கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். அந்த ஃப்ரீக்வன்சி பார்க்கும்பொழுது இட்ஸ் ஆல்வேஸ் பிளஷர் மீட்டிங் யூ. அண்ட் இம்முறை கங்குவா அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது சார்? ரொம்ப ஸ்பெஷலான மூவி, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக. அண்ட் இல்லை சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் வந்து புஷ்பா 1 வேலை பார்த்துட்டு வந்த சமயத்தில் அவர் வந்து என்னை மீட் பண்ணார். டப்பிங்க்கு நடுவில் வந்து சார் ஒரு பிரேக் கிடைக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தேன். பெஸ்ட் நகரில் தான் இருக்குது அந்த ஸ்டூடியோ. கீழே வந்துட்டு எனக்கு காரில் வந்து சார் உங்ககிட்ட ஒரு 2 கதை சொல்லணும், ஏதாவது நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கொலாபரேட் பண்ணலாமான்னு கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் டயலாக்ஸ்க்கு யார் கூடயும் கொலாபரேட் பண்ணது கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணுறது. அவர் தான் எழுதுவார். அவர் அது ஃபஸ்ட்டு அப்படி வந்து கேட்குறாருன்னு போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவர் 2 ஸ்டோரி சொன்னார். அதில் புஷ்பா இது கங்குவாக்கான ஸ்டோரி அவர் நரேட் பண்ணது வந்து லைக் அப்படியே செம்ம மாசுவாக இருந்துச்சு. எனக்கு இன்னொன்று வந்து நல்லா இருந்துச்சு, அவர் ஒரு ரெகுலர் ஜோனில் இருந்துச்சு. இது வந்து சம்திங் ஒரு என்டர் பண்ணாத ஒரு ஜோன். என்னால் இது பண்ண முடியுமா, எப்படி இதை கொண்டு வர முடியும், இவ்வளோ பெரிய ஒரு திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சார் பண்ணிடலாம் சார், நல்ல டீம் செட் பண்ணிடலாம் சார், பண்ணிட்டா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பேஸ்லேருந்து ஆரம்பித்தோம், ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கூட கொலாபரேட் பண்ண அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு 5 டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் இருக்குது. அந்த 5 கிளானை க்ரியேட் பண்ணணும். அவங்களோட நேம்லேருந்து, அவங்களோட கடவுள்லேருந்து, அவங்களோட பழக்க வழக்கங்கள், உணவு, உடை, இது எல்லாம் அதை சேர்த்து ஒர்க் பண்ணது அவர் கூட சேர்ந்து. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் படத்தோட ஆரம்பத்துலேருந்து கூட இருந்ததுனால நான் ஒரு டயலாக்ஸ், நம்ம சாங்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணும்போது சில படங்கள் ஒர்க் பண்ணுவோம், சில படங்கள் வெறும் சும்மா டயலாக்ஸ் மட்டும் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் இது மாதிரி ஒரு டைரக்டர் கூட ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுறது ரொம்ப சில படங்கள் தான் எனக்கு அது மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எந்திரனில் வந்து சங்கர் சார் கூட பண்ணது, பாகுபலியில் ராஜமௌலி சார் கூட பண்ணது, அதுக்கப்புறம் சிவா சார் கூட இப்போ இந்த படம் வந்து அந்த லெவல் ஆஃப் இன்வால்வ்மெண்ட்ல என்னால் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் முதல் முறை உங்களை சந்திக்கும் பொழுது நான் வந்து கிளிக்கி பற்றி நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அது நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கட் பண்ணா ஐ திங்க் தமிழில் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறதுக்கு, இது சில ரெஃபரன்சஸ் வச்சு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு புதுசாக நம்ம ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ண முடியுது. நம்ம அது மாதிரியான ஒரு ட்ரீம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஞானவேல் ராஜா சாருக்கு அவருக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக யாரும் சரி ஓகேன்னு சொல்லிடுமா சார், சின்னதாக ஒன்று பண்ணலாம் சார், அதை அழகாக பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லாமல் இவ்வளோ இயர் போடலாம், பெருசாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் அவர் உள்ள போட்டார்ல. ஸோ அது முக்கியமான ரீசன் இதுக்கு. புது லாங்குவேஜே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து இந்த 5 கிளான் அப்படிங்கும் பொழுது அதுல அந்த லாங்குவேஜ் டிஃபரன்சஸ்ல இருந்து அந்த நுவான்சஸ் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணிருப்பீங்க. லாங்குவேஜ் டிஃபரன்சஸ் ஓவராலா ஒரு டயலெக்ட்னு சொல்லிட்டு அந்த கிளான் எல்லாருமே எல்லாம் ஒரே மொழி பேசுற கிளான்ஸ் தான். ஆனா அவங்க இடத்தினால, ஜியோகிராஃபினால மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு 5 தீவுகள் இதுக்காகன்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்கோம். அந்த தீவுகள் வந்து எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரெய்லர்ல டீசர்ல பார்த்த அந்த தீவுகள் தான். பெருமாச்சி, அரத்தி, முக்காடு, மண்டையாறு அண்ட் வெண்காடு. இந்த 5 தீவுகள். இந்த 5 தீவுகளில் நடக்கிற கதை தான். அந்த 5 தீவுகளில் இந்த முதல் பாகத்தில் ஒரு 2 தீவு தான் ஃபோக்கஸில் இருக்கும். அந்த தீவுகளை பற்றி அதுக்காக தேவையான அவங்களோட ஒரு சின்ன ஒரு, ஏன்னா வந்து முதல்ல ஒரு டைலக்ட் ஒன்று பண்ணோம், ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நமக்கு இது பண்ணுச்சு. அப்புறம் வந்து சில பேருக்கு போட்டு காட்டின உடனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில வேர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, இந்த எண்டிங்லாம் புரியலன்ட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ அதை கொஞ்சம் அப்படியே நம்ம போட்டு காட்டி ரிஃபைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு, ஆனால் அது கேட்கும்போது ஒரு புது டைலாக் கேட்குற ஃபீலிங் இருக்கும், ஆனால் புரியும் எல்லாருக்கும்.
உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்தது? ஏன்னா, இப்போ நீங்க லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கூட சில இதுக்கு தமிழாக்கமாக்கி சில வார்த்தைகள்லாம் நீங்க சொன்னீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்தது. இப்போ வந்து பேர்லருந்து எல்லாமே வந்து ஒரு ஃபுல் தமிழ்ல இருக்க போகுது. அ அப்படிங்கும்பொழுது அதுக்கு நீங்க நெறைய ரெஃபரன்ஸஸ்லாம் தேடி, ஓகே இந்த ஜியோகிராஃபிக்கு இந்த மாதிரி ஒரு பேர் சூட்டபிளா இருக்கும். ம். அப்படிலாம் இருக்கும்போது அது அது அந்த உங்களோட ரிசர்ச் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். ரிசர்ச் ப்ராசஸ் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலி இதில். எல்லாம் ஆக்சுவலி சிவா சாரும் நானும் சேர்ந்து பண்ணோம். நிறைய இது வந்து அவர் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணுவார், இது மாதிரி பண்ணலாம் சார், இது மாதிரி ஆ. கொண்டு வாங்க அப்படின்ட்டு. நான் வந்துட்டு சரி அந்த ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த ஊர் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஒரு ஒரு ஊர் ஃபார்ம் ஆகுது, சரி ஒரு ஏதாவது ஒரு ஒரு கிளானோட பேர்ல இருந்து அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பண்ணலாம். சரி நான் ரொம்ப இதுவாக சொல்கிறேன். ஆ. முக்காடுன்றது வந்து ஆ. 3 விதமான காடுகளாலான ஒரு தீவு. ஓகே. மாகளிரோன்ற ஒரு அதை வழிபடுற ஒரு மக்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஓகே. வேட்டையாடுதல், கவி பாடுதல் இது ரெண்டும் அவங்களோட தொழில். ஸோ அவங்களோட ஒரு தொழிலா அது மாதிரின்ட்டு ஒன்று கொண்டு வரும். இது தமிழ்ல வந்து ஒரு 5 வகை நிலம் இருக்கு. ஒவ்வொரு நிலமும் ஒண்ணு ஒண்ணா அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால தான் ஒரு யூனிக்கா அதை கொண்டு வரலாம். 5ம் தீவுகள் தான். ஆனா ஒவ்வொரு தீவுலையும் வெவ்வேறு ரிசோர்ஸஸ் இருக்கும், வெவ்வேறு மண் இருக்கும், வெவ்வேறு அந்த அந்த மண்ணுல இருந்து அவங்க என்ன கொண்டு வருவாங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க. அவங்க பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பிலீஃப் பண்றது சிஸ்டம், எவ்வளவு ஒரு அவங்களோட இதுவா பிலீஃப் இருந்தது சிஸ்டம். சார். ஸோ அரத்தியோட பிலீஃப் சிஸ்டம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்க எப்படி வந்து அங்க வந்து ஒரு செம்மாடின்ற ஒரு காவல் மரத்தை வழிபடுவாங்க. அந்த காவல் மரத்தை வந்து அவங்க அவங்க எப்படி குளிப்பாட்டி ஒரு ரத்தத்தால குளிப்பாட்டி வழிபடுற வழக்கம் அவங்களோட வழக்கம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். எந்த ஒரு இதுக்குமே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து ஒன்றும் அந்த டீட்டெயிலிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணும்போது அந்த முதல் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பாட்டு ஒன்று வரும். ஆழிக்குள் கொடி நட்ட மாறாக்கன் வழி வந்து வேளத்தை விட வச்ச கொச்சாமி வழி வந்து பஞ்சத்தை செய்ச்செடுத்த இளம்பன் வழி வந்து பெருமலை எப்பேத்து தங்கை நொந்த பேரன் சச்சாங்கன சாச்ச செந்தியை நொந்த மவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லைனும் ஒரு ஒரு எபிசோடு. அந்த ஒவ்வொரு எபிசோடு இதெல்லாமே நம்ம ஸ்பின் ஆஃப் ஃபியூச்சர்ல பண்ணும்போதும் அந்த ஆழிக்குள் கொடி நட்ட மாறாக்கன் யாருன்றது ஒரு தனி எபிசோடா நம்ம பண்ணலாம். வேளத்தை விழ வச்ச கொச்சாமியோட எபிசோட தனியா பண்ணலாம். ஸோ அந்த பாட்டுலயே வந்து அத்தனை ஜென்ரேஷனோட ஸ்டோரி வரும். ஸோ ஒருத்தன் அறிமுகப்படுத்தும் போது அவங்களோட மூதாதையர்கள் யாரு 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 யாருன்னு சொல்லிட்டு சிவா சார் வந்து இது மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் கொடுத்தாரு. இது மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு. பண்ணும்போது இது மாதிரியான ஒரு கதையை சொல்லி அவங்களை அறிமுகப்படுத்தலாம். சும்மா பேரு மட்டும் சொல்லிட்டு தாத்தா பாட்டு இதுன்னு சொல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை, ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. அண்ட் அந்த பில்டப் தானே வேணும். வி ஆர் ஆல் லைக் வி லிவ் அப் டு தட். அந்த ஒரு அது பில்டப் தானே நமக்கு வந்து எப்பவுமே அந்த ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. நீங்க சொல்லும்போது இந்த 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 கவிதையிலே வந்து அந்த பில்டப் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கமிங் பேக் டு சூர்யா சார். ஸோ கங்குவா, ஸோ அவருடைய கிளான் பத்தி ஏதாவது சொல்லி ஏதாவது சொல்லாமா? நான் நிறைய ரிவீல் பண்ண வேணாம். நான் படம் நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நேச்சுரல் ரிவீல் ஆகும். பெருமணத்தார், பெருமாச்சின்ற ஒரு தீவுல வாழ்ற மக்கள் பேர் பெருமணத்தார். அவங்களோட ஒரு அந்த கிளானோட கடவுள் தீ. நீங்க அந்த ஆதி நெருப்பி பாட்டு பாடியிருப்பீங்க. தீயை வழிபடுற அந்த ஒரு இனம், அது அந்த இனம். தீயில இருந்தா எல்லாமே தொடங்குச்சுன்னு நம்புற ஒரு இனம். அந்த தீ தான் அவங்களுக்கு காவல்னு நம்புற ஒரு இனம். ஸோ அது மாதிரியான ஒரு இனத்துல இருந்து வர ஒரு நாயகன் தான் வந்து சூர்யா சார். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு இந்த படத்துல இன்னொரு ரொம்ப அழகான ஒரு கோயின்சிடன்ஸ் நடந்துச்சு இந்த படம் பண்ணும்போது. இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னு ரொம்ப நாள் நிறைய டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், நிறைய பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து இந்த தீயை வச்சுட்டு ஆரம்பிச்சதுனால நான் தீ தொடர்பான பேர்கள் தான் எல்லாருக்குமே இருக்கும். செந்தி வந்து அப்பாவோட பேரு, இவரோட பேர் வந்து கங்குல இருந்து கங்கான்னு நான் வச்சிருந்தேன். டைரக்டர் வந்து மும்பை போயிட்டு வர வழியில அவருக்கு வந்து ஒரு டைட்டில் தோணுச்சுன்னு எழுதி வச்சுட்டு இவருக்கு நான் சாருக்கு அனுப்பிச்சார். அவர் கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருந்தாரு. அவர் வந்து நான் இந்த ஃபயர் பத்தி வச்சுட்டு பேர் வைக்கிறேன்றதுக்கு அவருக்கு தெரியாது. அவர் வந்து டோட்டலா வந்து கங்குவான்னு ஒரு டைட்டில் வந்து ஞானவேல் சாருக்கு அனுப்பிச்சிட்டு ஞானவேல் சாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து நாங்கள் மீட்டிங் போகும்போது சார் இது கங்கான்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொண்டு வரேன் சார், கங்குல இருந்து கொண்டு வரேன்னு அவர் அப்படியே ஒரு மெசேஜை காட்டினாரு. சார் கங்குவான்னு நான் டைட்டில் வச்சிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. அவரும் கங்குல இருந்து ஆரம்பிச்சாரு. அந்த கோயின்சிடன்ஸே ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி வந்து வி எண்டட் அப் இன் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் சூர்யா சாருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த நம்பகத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க அந்த ஆரம்ப ப்ராசஸ்ல இருந்தே சார் கூட இருந்திருப்பீங்க. சாருடைய ப்ராசஸ் அதை பத்தி நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் சார்? நான் சார் கூட சூர்யா சார் கூட நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செஷன்ஸ்ல இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லெவல்ல வந்து அவர் நல்லா இன்வால்வ் ஆகி உள்ள வந்துட்டு அவர் அந்த கேரக்டரை உள்வாங்கிப்பார். ஃபுல்லா என்னென்ன வேணும் அவரோட கேரக்டர் மட்டும் கிடையாது, அவர் கூட இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார்.
அந்த கேரக்டர்ஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், அந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜ் வேணும், ஒரு சின்ன கேரக்டர் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும், அது இன்னும் இது இப்படி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்வால்மெண்ட். அதனால தான் அவர் வந்து இஸ் நாட் ஃபோக்கஸ் அவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இல்லாமல் அவர் எல்லா கேரக்டர்ஸையும் ஓவரால் கதையை அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அது எனக்கு அவர் முதல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது வந்து அவர் எடுத்துக்கிற அந்த உழைப்பு, அது அந்த கேரக்டருக்காக மாறணுன்றதுக்காக அவர் எடுத்து அந்த பாடி லாங்குவேஜ்க்கு அவர் மாறுறது, அவரோட ஃபிசிக் மாற்றிக்கிறது. பாவம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செஃப் ஒருத்தர் அவர் கூப்பிட்டு வருவார். நாங்கள் எங்களோட டப்பிங் போது ஷூட்டிங் போதெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் வந்து நல்லா செம்மையாக சாப்பாடு போடுவார். ஃபுல்லாக சாப்பாடு போட்டு நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேலடும் எக் ஒயிட்டும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் 6 பேக்கு போகணும், அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு, வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அவரை வந்து இது பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், சார் இது ஒரு பாடி சூட் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இது சிஜியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவருக்கு எதுவுமே இல்லை. அவர் சொன்னார்னா பண்ணிடுவாங்க, இவ்வளோ பெரிய இதில் வந்து பண்ணிடலாம். ஆனால் இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஹி டேக்ஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கங்குவாவோட ஆக்சுவல் கேரக்டர். ஸோ அந்த கங்குவாவோட உண்மையான கேரக்டரே அதுதான். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரே டீம் 2 years ஒரு படத்தோட டிராவல் பண்ணி அப்படி நம்ம கேள்விப்பட்டு நினைக்கிறேன் இல்லையா சார்? கரெக்ட். ஆனால் அது ஆன்கோயிங். ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம், ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிட்டு அப்படின்னு நிறைய படங்கள் போயிட்டு தான் இருக்கு. அது இல்லை, இது மாதிரி ஒரு பெரிய படம் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி, ஏன்னா இது வந்து இத்தனை வருஷத்துல எடுக்க வேண்டிய படம், இன்னும் கேட்டால் ஒரு 5 வருஷம் எடுக்க வேண்டிய படம். இது இந்த நல்ல டீம் அமைஞ்சதுனால இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. ஒரு 2.5 yearsக்குள்ள இதை பண்ண முடிஞ்சது வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸையும் நான் கண்டிப்பாக பாராட்டணும். நான் அது சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. ஏன்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், வெற்றி அவரோட சினிமாட்டோகிராஃபி, அந்த 2 வேர்ல்ட்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் அதே மாதிரி எடிட்டரோட ஒர்க், அதுவும் மாசிவ் ஒர்க். 2 டைம் லைன்ஸை மர்ஜ் பண்ணியிருப்பாரு சில இடங்கள்லாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த. ஓகே, அண்ட் ஐ திங்க் ஃபுல் டப்பிங் த்ரூ அவுட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. அது எப்படி இருந்தது சார்? ஒரு பக்கம் நீங்கள் எழுதியாச்சு, அது பேசியாச்சு, படமாக்கியாச்சு, இப்போ அதை ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க அந்த ஆக்டர். அப்போ நீங்கள் கூட இருக்கும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டர் எப்பவுமே டப்பிங்கில் கூட இருக்கணும். ஓகே, 100% இருக்கணும். ஏன்னா அது சின்ன கேரக்டராக இருக்கட்டும், பெரிய கேரக்டராக ஆகட்டும், அவங்க எழுதிட்டு அவங்க பேசிடுவாங்க, அவங்க இது பண்ணிடுவாங்க. நான் டப்பிங் மூவிஸ் பண்ணும்போது, தெலுங்கு டு தமிழ் பண்ணும்போது, கிராஸ்லிங்கோல் பண்ணும்போது, நான் மேக் ஷூர் எவ்ரி டைலாக் நான் இருப்பேன். க்ரௌட் எல்லாம் உட்காந்து நான் க்ரௌடுக்கு என்ன டைலாக் பேசணுன்ட்டு ஒரு 100 டைலாக் எழுதுவேன் க்ரௌடுக்கு பேக்ரவுண்டில். அது யாருக்குமே கேட்கவே போகிறது இல்லை. ஆனால் அது அங்கே போய் இருந்துச்சுன்னா, யாராவது கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அது தப்பாக தெரியக்கூடாது, ஏன் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. வழக்கமாக எல்லா க்ரௌடும் வந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக க்ரௌடில். அப்படி இல்லை, அந்த க்ரௌடு அங்கே இருக்குது. அந்த கான்டெக்ட் என்ன, அந்த கான்டெக்ட் ரிலேட்டடாக ஒரு 100 டைலாக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டைலாக் ரேண்டமாக பிக் பண்ணி மாற்றி பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு வி ஜஸ்ட் கிவ். ஸோ இது வந்து ஒரு ரைட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திங். ஏன்னா நம்ம எழுதும்போது சில விஷயங்களை சில டோனில் சொல்லுவோம். ஆனால் அது வந்து அவங்க பேசும்போது எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, எங்கே இது பண்ணுறாங்க, எங்கே பாஸ் கொடுக்குறாங்க அது தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்னு வச்சுங்களேன். இந்த டைலாகை வந்து நான் எழுதும்போது எங்கே நான் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் உங்ககிட்ட சொல்லலை, வேற யாரோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட சொல்லலை. உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன்னா நான் வேற யார்கிட்டயும் சொல்லிட்டேன்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லலை ஆனால் காட்டிட்டேன் அப்படின்ற மீனிங்ல எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போடணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு ரைட்டரோட ஒரு கடமை. அது அங்கே வரணும். அதனால ஐ திங்க் இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஒரு ரைட்டர் டு பி ஃபார் எவ்ரி டயலாக். ஹவ் வாஸ் இட்ஸ் சூர்யா சார் வந்து இந்த டப்பிங்ல எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்றது? ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப டஃப்பான ஜாப். நான் ஃபுல் படம் பேசணும், நான் எல்லா டயலாக்ஸும் ரொம்ப ஹெவி டயலாக்ஸ் அண்ட் நிறைய அவரோட வால்யூம், அந்த இது கத்துறது, கோவம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். அவரால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. ஒரு த்ரோட் ஹீல் லூஸ் அந்த த்ரோட். அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அவங்க வருவாங்க. அப்புறம் அதை முடிச்சிட்ட உடனே சில இடங்கள்லாம் திருப்பி இப்போ கரெக்ஷன்ஸ் வேணும், கொஞ்சம் மாற்றி பண்ணலாமா, வேற மாதிரி ஸ்டைலில் பண்ணலாமான்னு அவங்களே கேட்பாங்க. அவங்களே வந்து நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன், இதை வேற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. ஸோ இது மாதிரி சிவாசாரும் கூட இருந்தாங்க. ஃபுல் த்ரூ அவுட் தி டப்பிங் சிவாசார் கூட இருந்தாங்க. அவங்களும் அவங்களோட இன்புட்ஸ், அவங்களோட அதுவும் என்னால் பார்க்க முடியுது. இன்னொரு டைரக்டர் கூட இருக்கும்போது அவங்களோட டைலாக் டெலிவரி எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, டயலாக்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்றதையும் கூட இருந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் கங்குவாக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அந்த பிரான்சிஸ் அப்படிங்கிற கேரக்டர் மேலேயும் வந்து ஒரு பயங்கர ஈடுபாடு வந்து போயிருக்கு. அண்ட் ஆஃப்டர் சிவா சார் மீட் பண்ணும்பொழுது சார் சொன்னாங்க அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், யூ வில் ஆல் லவ். அந்த கேரக்டர் பத்தி நீங்க படத்துல பாருங்க. எனக்கு வந்து நான் அந்த படம் ஆரம்பத்துல வந்து சிவா சார் சொன்னப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, அந்த பீரியட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் கதையில அவர் முதல்ல சொன்ன கதையில 20 நிமிஷம் தான் இருந்துச்சு, 20-25 நிமிஷம் தான் இருந்துச்சு.
சார் அது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது சார், அதுவே ஃபுல் படமாக பண்ணலாம் சார், அதுவே அவ்வளோ நல்ல கதை, இந்த இந்த ஃபார்வர்ட் போர்ஷன் வந்து நம்ம வேணாம், நம்ம அதுவே போயிடலாம் ஃபுல்லா அப்படின்னு ஸோ சொல்லிட்டு இனிஷியலி ஒரு பார்ட் இருந்தது, ஒரே பார்ட் தான், இல்ல ஒரு பார்ட் தான். அதான் அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன கதையில இந்த அதாவது 2 வேர்ல்டு நடக்குது இல்லை, ஒன்று பழைய வேர்ல்டு அண்ட் மாடர்ன் வேர்ல்டு. எனக்கு மாடர்ன் வேர்ல்டு வேணாம், எனக்கு ஃபுல்லாக பழைய வேர்ல்டு போயிடலாம் ஃபுல் படம்னு. சார் வந்து அப்போ சார் இல்லை சார் இது இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். அவர் சொன்னது கரெக்டான விஷயம், அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அது ஒர்க் ஆச்சு, படம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கான்ட்ராஸ்ட் ஒர்க் ஆச்சு. எனக்கு மோர் அலைன் டு தி கங்குவா கேரக்டர் அண்ட் திங். ஃப்ரான்சிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இட்ஸ் லைக் ஒரு மாடர்ன் அண்ட் யங், அந்த இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் அண்ட் அதோட ஒரு கான்ட்ராஸ்ட் தான் மேக்ஸ் கங்குவா இன்னும் மோர் அலைவ்னு நான் ஐ ஜஸ்ட் ஃபீல். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல, இது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல அப்படிங்கிற அந்த பைனரியாவே ரொம்ப போயிட்டோமோன்னு தோணுது சார். ஒரு படம் இமர்சிவா இருந்து கொஞ்சம் காலம் ஆயிடுச்சோ. சமீபத்துல அமரன் பார்க்கும்போது அந்த இமர்சிவ்னஸ் ஃபீலிங் வந்து இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வாட் யூ டு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா டைப் ஆஃப் மூவிஸ் எனக்கு ரியலி லவ். அமரன் பார்த்தேன், அவ்வளோ மூவிங்கான ஒரு ஸ்டோரி, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, எடுத்தது பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயன் அண்ட் மியூசிக் எல்லாம் அவ்வளோ அப்படியே உள்ள ஜஸ்ட் டுக்கஸ் டு தட் பிளேஸ் அண்ட் அவங்க கூட இருக்க வச்சுது. அது மாதிரி நிறைய படங்கள் ரீசெண்டாக பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். லபர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண படம் ரீசெண்டாக பார்த்து. மெய்யழகன் அதே மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் கூட அப்படியே போய் வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் அண்ட் ஜஸ்ட் கேவ் மெய்யழகன். இது மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு கூட. முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஒரு சாப்பிட போகணுன்னா கூட, எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட நிறைய நாள் வந்து ஃபுட்டு நல்லா இருக்கும்னு மட்டும் போவேன். சில டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவேன். அந்த ஃபுட் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொரியன் போகிறோன்னா அந்த கொரியன் அவங்க சர்வ் பண்ணுற விதம் எப்படி இருக்கும், ஒரு எத்தியோப்பியன் போகிறோன்னா அவங்க எப்படி அந்த ஒரு இஞ்சிரான்னு ஒரு தோசையை போட்டு அது மேலே எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே பிளேட்டில் எல்லாரையும் சாப்பிட வைப்பாங்க, சுற்றி உட்காந்து அந்த தோசையை பிச்சுட்டு அப்படியே தொட்டுட்டு ஒரே பிளேட்டில் எல்லாம் சாப்பிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்கும். கங்குவா வந்து அது மாதிரியான ஒரு படம். இட் வில் கிவ் யூ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயத்தில் ஒரு நல்ல படம் பார்த்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் ஜஸ்ட். இப்போ ஐ திங்க் அந்த கேமியோஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ட்ரெண்டா வந்து இருக்கு. அண்ட் ஆடியன்ஸும் வந்து பயங்கர கிரேசியா ஏதாவது ஒரு கேமியோ யாராவது வாங்கலை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் அது தியேட்டர்ல வந்து அப்படி ஒரு எரப்ஷனா இருக்கு ஒரு அந்த இது. ஸோ ரொம்ப காலகட்டமா வந்து கங்குவா அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கார்த்தி சாரோட கேமியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நேத்திக்கு ஆஃப்டர் ட்ரெய்லர் அந்த ஸ்கிரீன் கிராப்ஸ்லாம் நிறைய போட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படி நிறைய ஆக்டர்ஸோட பேர்லாம் வந்து வருது. ஸோ கேமியோஸ் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்க போகுதுன்னு எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு சார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கொடுக்கும்? சில விஷயம் அந்த எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போது, நம்ம எதிர்பார்க்காத ஆட்களை வந்து அங்கே பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுக்கும் அவங்க தியேட்டரில். அதான் சொன்னேன், சினிமா வந்து அகைன் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து தியேட்டரில் போய் மார்வல் மூவிஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர் திடீர்னு அதோட ஒரு கை விரல் இங்கே சைடில் வச்சாலே ஃபுல் தியேட்டர் எரப்ட் ஆகும். ஃபுல் அந்த கையை பார்த்துட்டு யாரோட கைடா அது, எப்படா தெரிஞ்சுட்டீங்க அது யாரோட கை? இல்லை சார். அப்புறம் கேட்டால் என் பையன் வந்து சொல்லுவான், இல்லைப்பா அது வந்து அந்த லோக்கியோட ஒரு சீரீஸ் வந்துச்சு, அந்த சீரீஸில் ஒரு 3வது எபிசோடில் ஒருத்தன் வருவான், அவனோட கை அது அது எப்படா ஞாபகம் வச்சிருக்காங்க இத்தனை பேர்? இல்லைப்பா நான் செம கேரக்டர். இப்படி இது மாதிரியான ஒரு திங் வரும்போது நம்ம we're all like அதுக்காக தான் போகிறோம். நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கு, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. லைஃப் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு நிறைய விதங்களில். தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது ஒரு செலிப்ரேட் பண்ணணும், மனசு வச்சு சிரிக்கணும், கொண்டாடணும். ஒரு ஹீரோவை வந்து நம்ம அவன் ஹீரோ கூட நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்றான்றதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங் தான். கமிங் பேக் டு டப்பிங் சார், பாபி தியோல் சாருக்கும் வந்து நீங்க நிறைய உங்களுடைய அசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். பாபி தியோல் சார் பேசல தமிழ்ல. ஓகே. பாபி தியோல் சார் தமிழ்ல பேசல, அவர் ஃபுல்லா ஹிந்தியில தான் பேசினார். படத்திலேயே ஹிந்தியில தான் பேசினாரு. ஸோ அவரோட ஹிந்தி டைலாக்ஸ்க்கு தமிழ்ல வி ஹேட் டு லிப் சிங்க் தான். லிப் சிங்க் பண்ணி தமிழ்ல டைலாக்ஸ் பண்ணோம். தமிழ்ல வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து ஹீடட் அவர் தான் வாய்ஸ் கொடுத்திருந்தார். சோ அதுக்கு ஏதாவது ஆடிஷன் அந்த மாதிரி இருக்குமா சார் யூசுவலா? இல்ல, நான் மோஸ்ட்லி நான் டப்பிங் நிறைய படங்கள் பண்றதுனால எனக்கு சில வாய்ஸஸ் இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது மாதிரி டைரக்டரும் நானும் சேர்ந்து தான் வி ஜஸ்ட் டிசைடட் யார் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. சில கேரக்டர்ஸ்க்கு ஒரு 4-5 வாய்ஸஸ் நாங்கள் எடுக்க வேண்டியிருந்துச்சு. சில கேரக்டர்ஸ்க்கு வி ஜஸ்ட் அப்படியே ஜஸ்ட் வெண்ட் வித். ஓகே. ஸோ நீங்க ஆன் தி ஹோலா இந்த டப்பிங்கும் சரி இந்த படமும் சரி உங்களுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்தது சார்? லைக் இப்போ திரும்பி ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்க்கும்போது எல்லாம் எனக்கு வந்து என்னோட ஹாப்பினஸ் எப்பவுமே ஒர்க்கிங் ஆன் சம்திங். அவ்வளோதான். ஏதாவது ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்று ஒர்க் பண்ணுறோம். ஐ நெவர் பிளேஸ் மை ஹாப்பினஸ் ஆன் தி ரிசல்ட்ஸ். ஸோ அது
எத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க, எத்தனை கலெக்ட் பண்ணுச்சு, அதில் எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை. கங்குவா கேவ் மீ so much happiness and அவ்வளோ மெமரிஸ் that I'll cherish. பெருசா லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னாலே வந்து அது வந்து பாகுபலியோட இன்னும் நம்ம வந்து பாகுபலி மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் எங்கேயோ சம்வேர் அது வருது சார். நீங்க அதுலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இதுலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த கண்டிப்பா யாரும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அது வேற கதை, இது வேற கதை, அது வேற காலகட்டம், இது வேற காலகட்டம், அது வேற கற்பனை, இது வேற கற்பனை. அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் வேற, இப்போ ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் வேற, அதில் இருந்த அப்போ அந்த படம் பண்ணும்போது இருந்த ஃபெசிலிட்டிஸ், டெக்னாலஜி வேற, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வேற. எப்பவுமே அதையும் எந்த படத்தை கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா தேட்டரில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுல்ல பாகுபலி, அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் கொடுக்கும். அது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அத்தனை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. பாகுபலி பார்க்கும்போது எனக்கு எத்தனை மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ 1 and 2ல, அதே மாதிரி இதில் அத்தனை மூமெண்ட்ஸ் இருக்கு. பிரம்மாண்டம், ஆக்ஷன், இது அதெல்லாம் எதிர்பார்த்து வரவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபீஸ்ட் இருக்கு. ஹியூமன் எமோஷன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல நிறைய பேர் படம் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப அழகான ஒரு போயட்ரி இதுக்குள்ள இருக்கு. ஓகே, பியூட்டிஃபுல். அண்ட் சார் கிட்ட பேசும்போது இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபேசட்ஸ்க்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ஒரு படம் வந்து பார்க்குறோம், அதுல ஸ்டன் சூப்பரா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றவங்களே, இன்னொரு பக்கம் வந்து இது ரொம்ப வயலன்ஸான படமா இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே ஒரு ப்ராடக்டை பார்த்து வர காமெண்ட்ஸா தான் இருக்கு. ஸோ அப்போ சார் கிட்ட கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் பார்த்தா அது வந்து இட் வில் பி ஜஸ்டிஃபைட் அப்படின்னு வந்து சார் ரொம்ப அழகா அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க சார் கூட அந்த ஜாமிங் செஷன் உட்காரும் போது அந்த அந்த பர்பஸ் அது எப்படி அது அரைவ் ஆகுறது? எல்லாமே வந்து ஸ்டோரி ரைட்டர் அண்ட் சிவா சார் அவங்களோட முடிவு தான். நான் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஸ்டோரியோட ஃப்ளோ அதெல்லாம் நான் ஐ நெவர் கெட் இன்சைட். என்னோட டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன், அதுக்கேற்ற மாதிரி சிலதுங்க அவங்களே மாத்திடுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஹி கேவ் அ நல்ல ஒரு ஃப்ரீடம் டு ரைட் தி டயலாக்ஸ். நிறைய திங்ஸ் வந்து டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிவா சார் வந்து ஈஸ் ரைட்டர். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அவர் எனக்கு கதையை நரேட் பண்ணும்போதே, ஒரு சீனை நரேட் பண்ணும்போதே அதுலேயே அங்கங்கே ரொம்ப அழகான டயலாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் அப்படியே நம்ம வில் யூஸ் இட். அதே மாதிரி அவர் சொல்லும் போதும், கதையை சொல்லும் போதும், நரேட் பண்ணும்போதும், இது பண்ணும்போதும் அந்த ஃப்ளோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நடக்கிறதுனால இது நடக்குது, இது நடக்கிறதுனால இது நடக்குது. வெறும் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபுல் படமும் ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சுன்னா யாருக்கும் பார்க்க முடியாது. அதுக்கு ஏன் அது நடந்து முடிச்சா என்ன நடக்க போகுது, அது எதனால நடக்குதுன்ற ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது எந்த காலகட்டத்துல நடக்குது சார்? ஒரு 1000 years அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 years பேக் மாதிரி தான். ஜஸ்ட் வி இமேஜின். எதுவுமே வந்து தேர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் டு எனி பர்டிகுலர் டைம். இந்த டைம்ல இது இங்க நடந்துருச்சு, இங்க நடந்துருச்சு இல்லை. இது ஒரு ஃபுல்லா அந்த ஸ்பேஸ் இஸ் ஃபுல்லா ஃபிக்ஷனல். நடக்கிற ஸ்பேஸ் எங்க நடக்குது சார்? இது ஒரு 5 தீவுகள்ல எங்கேயோ இல்ல, இது இந்தியா கடல் சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தீவு. நான் எதுவுமே கமிட் பண்ணிக்கல அது எங்க நடக்குது ரொம்ப இதுவா. ஆனா அது அந்த கடல்ல இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுகள் இருக்கு, அந்த தீவுகளுக்குள்ள நடக்கிற கதை. சரி, இப்போ இதோட ரிசர்ச்க்கு நீங்களும் 1000 வருஷம் கடந்து பின்னாடி போயிருப்பீங்க இல்லையா சார்? அப்போ ஏதாவது இது இந்த மாதிரி நடந்ததுக்கான ஏதாவது ட்ரேசஸ் ஏதாவது துமே கிடைக்கலையா சார்? எதுவுமே இல்லை. ஓகே. So 1000 years பேக் போகும்போது நீங்க பார்த்து ஏதாவது ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்? தெரியல, இதுக்காக எடுத்த சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ரோமன் கிங் ஒருத்தரை பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த அதை நம்ம ஃபர்ஸ்ட் பயன்படுத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த டைம்ல என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்போ வேர்ல்டுல ஒரு 1000 years பேக்னா ஒரு 2024னா அரௌண்ட் ஒரு 2021 மாதிரி நம்ம போனோம்னா அந்த பீரியட்ல வேர்ல்டு ஃபுல்லா என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சுன்ற மாதிரியான திங்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இங்க வந்து ராஜேந்திர சோழன் போயிட்டு இருந்தாரு, அங்க கஜினி முகமது வந்துட்டு இருந்தாரு. அங்க இது எல்லாமே எனக்கு அங்க இட்டாலி சைட்ல ஒரு கிங்கோ பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அவரோட பேர் இப்ப மறந்துட்டேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல ஒரு மிஸ்ட்ரி இருந்துச்சு, அவரோட டெத் பத்தி ஒரு மிஸ்ட்ரி இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கேட்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் இந்த வேர்ட்ஸும் நிறைய நீங்க காயின் பண்ணிருப்பீங்களா சார்? ஆமா, நிறைய சின்ன வேர்ட்ஸ், கமாண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கும். வார் கிரைஸ், வார் கமாண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாரையும் அமைதியாக சொல்றதுக்கு ஞாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று கொடுப்பாரு. அந்த கமாண்டை கேட்டா அந்த கிளான் ஃபுல்லா சைலண்ட் ஆயிடும். என்ன சத்தம் போட்டு இருந்தாலும் அந்த ஒரு தலைவரோட அந்த கமாண்டுக்கு ஃபுல்லா சைலண்ட் ஆயிடும். இது மாதிரி சின்ன வேர்ட்ஸ் இதெல்லாம் தமிழ்ல இல்ல. இந்த வேர்ட்ஸ்லாம் இது மாதிரியான வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்பா கிட்ட இருந்து வர காம்ப்ளிமெண்ட்ஸ், ஒரு பாடல் அப்பா கிட்ட இருந்து வர காம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்பெஷல். ஏன்னா எப்பவுமே அதை எதிர்பார்ப்பேன், ஆனா அது ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க அவங்க. ரொம்ப 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 ரேரா அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வர்றது. இது வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6-7 பாட்டு என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு.
அண்ட் படத்தோட டயலாக்ஸ் 1-2 படம் டயலாக்ஸ் மட்டும் கேட்டுட்டு இந்த படத்தோட டயலாக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. அதான். ஸோ அவர்கிட்ட இருந்து பாராட்டு வர்றது ரொம்ப 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 ரேர். பியூட்டிஃபுல் சார். ஸோ இது இந்த கேள்வி கேட்காம இன்டர்வியூ வந்து நிறைவு பெறாதுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? சொல்லியிருக்காங்களே ஞானவேல் சாரோ சிவா சார்லாம் சொல்லியிருக்காங்களே 25 எண்டில் அதுக்கான ஒர்க்லாம் ஆரம்பிச்சுட்டு 26ல பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ 1 இயர் ஒரு சின்ன 1 இயர் ஆமாம். எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஃபுல்லாக எல்லாம் பிஸியாக இருக்காங்க அடுத்தடுத்து. ஆனால் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்காங்க இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வில் டெஃபினெட்லி டூ. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.